ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இனிய காலை வணக்கம். அது இல்லாமல் இன்றைக்கி வேறு உழவர் தினம். சரி, உழவர் தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. உழவர் தினம் அப்படின்னா என்னான்னு தெரியுமான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் என்னான்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து கறிலாம் எடுப்பாங்க, சமைப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் ஸ்பெஷல். வேறு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை. அப்புறம் நேற்று செஞ்ச பொங்கல் இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்க வேண்டியது, அதான் ஸ்பெஷலு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உழவர் தினத்துக்கு வந்து எங்கள் ஊர் வந்து கிராமம். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, மாடெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு வந்து பொட்டு வச்சு புது மாலையெல்லாம் போட்டு மாட்டுக்கு அதை அலங்காரம் பண்ணி, ஜல்லிக்கட்டு காலையும் சரி, அப்புறம் வந்து பசுமாடுக்கும் சரி, அந்த மாதிரி பண்ணி அந்த பட்டிக்கிட்டியெல்லாம் கூட்டி அதில் கோலம்லாம் போட்டு அதுக்கு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் வந்து மாட்டுக்கு சாமி கும்பிட்டு மாட்டுக்கு அலங்காரம்லாம் பண்ணி, இது வந்து மாடு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விழாவாகவே கொண்டாடுறாங்க எங்கள் கிராமத்தில். அது வந்து எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சந்தில் மாடை ஓட்டிகிட்டு வந்து அந்த சந்தில் நிற்க வச்சு இந்த நெல்லெல்லாம் குத்துவாங்கள்ல, உலக்கை, அந்த உலக்கையை வந்து கீழே அப்படி படுக்க போட்டு அதை வந்து மாடை தாண்ட விடுவாங்க. அதுக்கு வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் மஞ்சள் தடவி அதுக்கு பொட்டு வச்சு சரியா அந்த தேங்காய் வந்து உடைப்பாங்க, தெருவில் உடச்சி அந்த அந்த இது உலக்க சொல்லுவாங்களே, உலக்கையில் சந்தனம் குங்குமம் அதெல்லாம் தடவி அதை கீழே அப்படி படுக்க போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணி இருக்குல்ல, சாம்பிராணி அந்த நெருப்பெல்லாம் போட்டு சாம்பிராணி போட்டு அதில் 4-5 வரமிளகா போட்டு அதை வைப்பாங்க. அப்புறம் ராட்டியில் வந்து நெருப்பு இருக்குல்ல, கறிக்கோட்டை, அந்த இது நெருப்பை போட்டு அது மேலே சாம்பிராணி போட்டு இல்லாட்டி அதுலேயும் மிளகாயை போட்டு அதெல்லாம் வச்சு அந்த தேங்காயை உடச்சி மாடை வந்து அவுத்துருவாங்க. அந்த மாடை தான் வந்து பிடிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் அந்த கிராமத்தில் விடுவாங்க. அந்த மாட்டை தான் நம்ம வந்து பிடிக்கிற வேலை. அதுதான் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனாக கொண்டாடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க, அதுதான் ஸ்பெஷலு. வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு காலையில் கிராமத்தில் இருக்குல்ல, நம்ம ஊரில் வந்து இருக்க மாட்டெல்லாம் அங்கே வந்து அவுத்துடுவாங்க, அதை பார்க்கலாம். அப்புறம் தெருவில் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாட்டை வந்து அவுத்துடுவாங்க இந்த மாதிரி. அது இல்லாமல் ஆடு நாய் அந்த மாதிரிலாம் கூட விடுவாங்க, அதையும் பார்க்கலாம். மற்றபடி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்காண்டி நிறையா பேர் சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து இதை பார்க்குறதுக்காண்டி எங்கள் ஊருக்கு வருவாங்க. நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.